ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேக மீடியாக்கள் உண்டு. நிறைய காரியங்களை நிறைய பிரபலங்கள் மூலமாக சத்தியத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பிரபலப்படுத்தப்படுகிறது. ஆனால் நேர் எதிரடையாக இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நன்றாய் நீங்கள் கவனித்து பாருங்கள். உலக காரியங்கள், உலக மீடியாக்கள் மூலம் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால், ஏதோ ஒரு பிரபலம் எங்கேயோ போகிறான், அதை எடுத்து அவன் சூம் பண்ணி ஜனங்களுக்குள்ளே துர்ச்செய்தி போகிறது. நல்ல செய்தியை யார் எடுத்துகிட்டு போகிறது? அதுக்கு தான் கர்த்தர் இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை எழுப்பியிருக்கிறார். கைதட்டுங்க பாருங்க. அதனால் இந்த தரிசனம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. குறித்த நாளுக்காக இந்த கடைசி நாட்களில் இந்த ஊழியம் ரொம்ப அவசியம். ஆமென். ஐயா செய்தி கொடுக்கும்போது கவனித்தேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமானது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையை குறித்த உபதேசம் என்பது ஒரு மனுஷனை சிலுவை ரட்சிக்காது. சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த சத்தியம் ஒருவனை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கலாத்தியர் 2 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால், பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க நமக்கு எதிரடையாக பிசாசு எழுதியிருந்த கையெழுத்தை, துரைத்தனங்களை, அதிகாரங்களை இயேசு சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயிச்சிட்டாராம். இந்த ரகசியத்தை இந்த முழு உலகத்தில் இருக்கிற குடிமக்களும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகர்களாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பர்களாக கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். இந்த கடைசி நாளில் இந்த நற்செய்தியை இந்த முழு உலகமும், மனுஷன் போய் நிற்க முடியாத இடத்துல, இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் இயேசு குறித்து என்னால் சட்டுன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் கிரேஸ் டிவி அப்படி இல்லை. மனிதன் போக முடியாத இடத்தில் போய் நிற்கும். அல்லேலூயா. ஆமென். எனவே இந்த ஊழியம் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப அவசியமானது. ஆம் சொல்கிறவங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது அவசியமான ஒரு ஊழியம். எனவே நல்ல தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை மகன் துவங்கியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் இந்த இயேசுவை தவிர வேறொரு நம்பிக்கை இல்லை என்கிற இடத்திற்கு வந்துவிட்டால். ஆமென். கடந்த நாள் ஒரு உபவாச ஜெபத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே வந்த தாயார் ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தார். ஆண்டவரே, ஜனங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் மூடப்படணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் மூடணும்னா இயேசுநாதர் தான் முதலமைச்சராக வரணும். நீ எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, அபபக்திக்கு முன்னால் இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தால் நீதிமானாக மாறிடுவான். ஆமென். அந்த ஜனங்களுக்காக நீ ஜெபித்துப்பார். ஜனங்கள் அங்கே நிற்கிறவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா மீதி எல்லாம் தானாக மூடிடும். அல்லேலூயா. தானாக மற்ற அந்நிய கிரிகள் தானாக நின்று போயிடும். நமக்கு அவசியம் மற்ற கோட்டைகளும் மற்ற விஷயங்களும் நமக்கு தேவையில்லை. இயேசு இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினது ஒவ்வொரு மனுஷனுக்காக. அந்த மனுஷன் ஆண்டவருக்கு நேரம் வந்துட்டால் பாவம் இல்லாமல் போயிடும். மனுஷன் வாங்கிறதுக்கே போகலை, அது எப்படி இங்கே இருக்கும்? அந்த வியாபாரம் தானாக மூடிடுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த ரகசியத்தை, இந்த ஊழியங்களை, இந்த இயேசுவை குறித்த அந்த நற்செய்தியை இந்த கடைசி நாட்களில் காலத்திற்கு ஏற்ற ஒரு விஷயத்தை இந்த கிரேஸ் டிவியை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார்.
அல்லேலூயா. இது தடையில்லாமல் நடக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கடந்த நாள் நான் சில ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறேன். அவருக்கு நல்ல ஒரு ஆலயம் கட்டினாங்க. அப்போ அவர்களோடு இருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சர்ச்சுக்கு வர எல்லா விசுவாசிகள்கிட்டையும் ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு என்று தன் சபையை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். நானும் பிரயாசப்பட்டு இருக்கிறேன், ஜெயித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்டிவ் ஊழியம் தடை இல்லாமல் நடக்கணும். ஆமென். பொருளாதார விஷயத்துலையோ பண விஷயத்துலையோ தடை இல்லாமல் நடக்கணும். இதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் மோசேக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ அந்த வேலையை செய்ப்பா, நான் யாருடைய இருதயத்தை ஏவுகிறனோ அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்டிவ் ஊழியத்துக்கு ஒரு 500 பேர் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய். இந்த ஊழியம் மனிதன் போய் ஊழியக்காரன் நுழைய முடியாத இடங்களிலெல்லாம் இது நுழைகிறது. இதற்கு தேவைகள் அவசியம். அல்லேலூயா. இதற்காக இந்த மகனுக்கு அவங்க துணைவியாருக்கான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்களாம். அல்லேலூயா. ஆமென். அவங்க நல்ல என்கரேஜ் பண்ணுறதாக அவங்க சொல்கிறாங்க. அப்போது நாமும் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரேயர், ரெண்டாவது யாருடைய இருதயத்தில் கர்த்தர் இந்த ஊழியத்தை குறித்த தாகத்தை ஏற்படுத்துகிறாரோ சபை பாகுபாடு இல்லாமல் இந்த ஊழியத்தை தாங்கணும். ஏன் தெரியுமா? இந்த இயேசுவை குறித்து இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் போட்டது, ராமேஸ்வரத்துலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா, ஐயா பேசுகிற செய்தியை இந்த தேசம் தாண்டி கடல் தாண்டி இன்னொருத்தன் கேட்குறான் பாருங்க. எப்படி உலகம் முழுவதும் எப்படி சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிறது? அல்லேலூயா. ஆமென். இப்போ நினச்ச உடனே ஐயா அமெரிக்காவுக்கு போயிட முடியுமா? ஆனால் அவர் மெசேஜ் போயிருக்கும் இப்போ. அல்லேலூயா. அப்போ எந்த ஊழியமும் அற்பமானது அல்ல, அது கர்த்தருடைய சித்தம். இந்த மகனே கர்த்தர் செங்கல்பட்டுலேருந்து எழுப்பினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். செங்கல்பட்டுலேருந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இந்த நேரலையை கவனிக்கிற பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவும் போது தாங்குங்கள். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சபை பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும், நீர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் நீர் எழுப்பி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை தவிர வேற ஒரு நம்பிக்கை இல்லைங்கிற அந்த விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வர இந்த ஊழியர்களை எல்லாம் எழுப்பி அனுப்பினீரப்பா. இந்த ஊழியங்கள் இந்த ஊழியர்கள் மூலம் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், இயேசுவை குறித்து அறிவிக்கப்படுகிற உபதேசங்கள் உலகம் முழுவதும் சென்றடையும்படி இந்த செங்கல்பட்டிலிருந்து உடைய மகன் சந்துருவை எங்கள் மத்தியில் இந்த மீடியா ஊழியத்தை நீ துவங்குகிறதுக்கு நீர் எழுப்பினதற்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இது உம்முடைய சேவை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அபபக்திகளை குறித்தும் அந்நிய காரியங்களை குறித்தும் அம்மாண்டவரே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவை அறிவிக்க இந்த ஊழியத்தினர் எழுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஊழியத்திற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க. இந்த நாள் முதல் அம்மாண்டவர் இந்த ஊழியத்திற்காக யாருடைய இருதயத்தில் நீர் ஏவுதலை உண்டு பண்ணுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திற்காக எழும்பி நிற்கட்டோம்ப்பா. இந்த மகனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா அதை தனக்காக எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை ஆண்டவரே. இன்னொரு விஷயத்தை செய்யலாமா என்கிற ஒரு ஆதங்கம் வருகிறதாப்பா. இந்த தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. இது தடையில்லாமல் நடக்கணும் ஆண்டவரே.
அப்பா இந்த இடத்துல வந்து பேசுகிற ஊழியர்கள் ஆண்டவரை ஏற்கனவே எடிட் பண்ணி கொடுக்கிற ஊழியங்கள் எல்லாம் உலகமெங்கும் போகணும் ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செருபாபேலை பார்த்து சொன்னீரே, உன் கை இந்த வேலையை துவங்கினது, உன்னை கொண்டே இந்த வேலையை முடிப்பேன் என்று சொன்னீரே. இந்த மகனுடைய கரம் இந்த வேலையை துவங்கினது. எதற்காக துவங்கினாரோ அதை இந்த மகனை வைத்தே முழு உலகமும் இயேசுவை அறிந்து கொள்ள இந்த மகனை வைத்தே நீர் முடிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் பேசப்படுகிற எரிச்சலான ஆலோசனைகளும் கோபமான காரியங்களும் தடையான காரியங்களும் மனுஷிக ஆவிகளும் விலகட்டும் ஆண்டவரே. இது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் இயேசுவை அறிவிப்பதற்கு இது ஒரு ஆசீர்வாதமான வாசலாய், ஒரு ஆசீர்வாதமான சேனலாய் இது விளங்க நாங்கள் ஒருமனப்பட்டு ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.